இந்த வீடியோவில் ஆக்டோபிட்ஸில் எப்படி நம்ம ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்பான்சர் ஐடி யாரு கீழே ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஐடி வந்து காட்டும். இது என்னோடய லிங்க்னால என்னோடய நேம் ஐடி வந்து காட்டுது. இங்கே வந்து உங்களோட ஃபுல் நேம் வந்து போட்டுக்கோங்க. இங்கே உங்களோட மெயில் ஐடி, இங்கே வந்து மொபைல் நம்பர், இங்கே வந்து பாஸ்வேர்டு வந்து ஒரு 6 லெட்டருக்கு மேலே இருக்க மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேர் குமார் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்ரு வந்து கேபிட்டலில் இருக்கணும், அடுத்து ஸ்மால் லெட்ரு, அடுத்து அட்டு ஆஷ் அந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 2 நம்பர் வந்து போடலாம். அந்த மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ண முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து சைன் மீ அப்புன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டும் இங்கே வந்து காட்டும். இதை வந்து நீங்கள் போட்டு இப்போ லாகின் பண்ணுங்கள். அந்த பேஜ் க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வரும். இங்கே சைன்இன் கொடுத்துருங்க. இங்கே வந்து உங்களோட லாகின் ஐடி நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை வந்து இங்கே போடணும். லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து சைன்இன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து லெஃப்ட் சைடில் மேலே புள்ளியாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேலெட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட் வந்து கிளிக் பண்ணுங்கள். டெபாசிட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கியூஆர் கோடு இருக்கும். இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட ஜிபே, ஃபோன்பே ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஜிபே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஸ்கேன் எனி கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா கீழே அப்லோட் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த கியூஆர் கோடு வந்து இங்கே காட்டும். அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 100 ரூபா வந்து டெபாசிட் பண்ணுறேன். 100 ரூபா வந்து நான் பே பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து அப்லோட் ரெசிப்ட்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்ம எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இங்கே அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே பேஜில் வந்து யூடிஆர் நம்பர் அமௌண்ட் வந்து என்டர் பண்ணணும். இங்கே வந்து நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோங்கிற அமௌண்ட்டு, நெக்ஸ்ட்டு யூடிஆர் நம்பர் அதே பேமெண்ட் ப்ரூஃபில் வந்து இருக்கும். யூடிஆர் நம்பர் அப்படின்னா ஒவ்வொரு இதில் யூடிஆர்னு இருக்கும், ஒவ்வொரு இதில் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும். இந்த நம்பர் தான். இந்த நம்பரை பார்த்து அப்படியே அங்கே வந்து நம்ம என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேலெட்டுக்கு அமௌண்ட் வந்துடுச்சா என்னன்றதை இங்கே டெபாசிட் ரிப்போர்ட் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும் இது வரதுக்கு. ஸோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேலெட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு, 100 ரூபா ஆட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி அந்த புள்ளியாக இருக்கிறத வந்து டச் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பை ஆட்டோ ட்ரேட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பாட் ப்ரைஸ் 100 ரூபா. நம்ம வேலெட்டில் 100 ரூபா இருக்கிறத காட்டுது. இப்போ வந்து நம்ம சப்மிட் கொடுத்துறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு நாளையிலேருந்து நம்மளோட டெய்லி நம்ம வந்து சரிங்களா? இப்படி தான் நம்ம ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி நம்ம ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.